மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. நமः ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சத்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனிசிறந்தனவே. ஓம் ரத்னாகராதௌதபதாம் ஹிமாலய கிரீடினீம் பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய 189வது ஜெயந்தி தின விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய குருதேவருடைய பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஏதோ சில திரைப்படங்கள் வெளியிடும் போது உலகமெங்கும்னு போடுவாங்க, அப்படி இல்லை. உண்மையிலேயே உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குருதேவருடைய ஜெயந்தி. இந்த நிகழ்ச்சிக்காக நாம் இன்றைக்கு குருதேவரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனைக்காக குருதேவருடைய அருளால், அன்னையின் அருளால், சுவாமிஜியினுடைய அருளால் என்னை இங்கே வரவழைத்து கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக ஏற்படுத்திய பூஜனீய சுவாமிஜி மகராஜ் அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி, நமஸ்காரங்களை செலுத்தி, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் தாய்மார்களையும் நம் மாணவர்களையும் வணங்கி கருத்து பரிமாற்றத்தை நிகழ்த்துகிறோம். சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் இருத்தி மனதில் பதிய வைத்தால் நம்ம வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 1836ஆம் ஆண்டு, தமிழில் சொல்லணும்னா 1836, 1836. 1836ஆம் ஆண்டு 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தமட்டில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ 2024 நாம் எங்கே போகிறோம்? 1836. ஒரு விஷயம் அந்த ஆண்டில் 1836 நடந்தது. தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படின்னு ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன், அதிகாரியும் கூட. அவனை இங்கிலாந்து தேசத்திலேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ வியாபாரம் செய்து பிழைப்பதற்காக அங்கே ஒரு கம்பெனி ஏற்படுத்தப்பட்டது. கிழக்கு பகுதியில் அவங்க தங்களுடைய வியாபாரத்தை செய்ததுனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு வச்சாங்க பேர். ஈஸ்ட்னா கிழக்கு பகுதி, அவங்க இருக்கிறது மேற்கு பகுதி இங்கிலாந்து தேசத்தில். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1600 வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க.
இப்போ போய் உலக படத்தில் பார்க்கணும், ஃப்ரெஞ்சு எங்கே இருக்குது, டச்சு எங்கே இருக்குது, போர்ச்சுகீஸ் எங்கே இருக்குது, இவங்களாம் வந்தாங்க. அப்படி இங்கிலாந்துக்காரங்களும் வந்தாங்க. இங்கிலாந்துன்றது அந்த பிரிட்டிஷ் தீவுகளில் இருக்கக்கூடிய 3 தீவில் ஒரு தீவு. அங்கே மீதி 2 தீவு இருக்கு. அங்கேருந்து வந்தாங்க. ஒரு தீவுக்கு பேர், அந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடிய 3 இடங்களுக்கு பேர் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து. இப்போ நாம் எதிர்த்து ஒரு 1600லேருந்து 1900 வரலும் மெதுவாக நம்ம நாட்டை பிடிச்சு நம்மை அடிமைப்படுத்தியதாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். நாம் சுதந்திர எழுச்சியோடு போராடினோம். அப்போ அந்த இடத்திலிருந்து 1836ஆம் ஆண்டு வந்தவனுடைய பெயர் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க? T.B. மெக்காலே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தேதி வரையில் நம்ம கல்வி சாலைகளில், பாடசாலைகளில், அது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், இன்னும் அவனுடைய தாக்கம் வெளியில் போகலை. அதே பாடம் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் மாறி இருக்கலாம், அவ்வளோதானே தவிர அதே பாடம் தான் படிச்சுட்டு இருக்கோம். அவனை இங்கே அனுப்பிச்ச உடனே அவன் இந்த நாடு முழுக்க வந்தான். அவனே எழுதியிருக்கான், அந்த கடிதமும் இருக்கு. I have traveled the length and breadth of this country, India. இந்த நாட்டுக்கு அப்படி வெளிநாட்டவர்கள் கொடுத்த பேரு இந்தியா அப்படி பேர். எப்பவுமே நாம அப்பா அம்மா ஒரு பேர் வைப்பாங்க. கொஞ்சம் வளர வளர நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க. மாணவர்கள் ஆசிரியருக்கே ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? கொண்ட டீச்சர் வராங்கன்னு நான் ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர்லாம் வைப்பாங்க. அப்படி வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வைத்த பெயர் இந்தியா. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் நம்ம முன்னோர்கள் நமக்கு வைத்த பெயர், நாம் இருக்கக்கூடிய இந்த ஜன்ம பூமிக்கு வைத்த பெயர் பாரதம். அதனால இந்த 2 பேருமே நம்முடைய அரசியல் சாசனத்தில் முகவுரையில் இருக்கு, பிரியாம்பிள்ல. இந்தியா, தட் இஸ் கால்டு பாரத். சரிதானா? பாரதம் என்று அழைக்கப்பட வேண்டிய இப்பொழுது இந்தியான்னு அழைத்துக்கிட்டு இருக்கோம் நாம். ஏன்னா நம்ம பேரே நமக்கு தெரியாது சில சமயம். அவன் இந்த நாட்டுக்கு வந்தான், தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. இந்த நாட்டில் இன்னைக்கும் பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பிரிட்டிஷ்காரனால தான் அவனை எப்படி கூப்பிடுவோன்னா வெள்ளைக்காரனால. ஏன்னா அவனுக்கு வெள்ளை தோல் இருந்ததுனால வெள்ளைக்காரனால தான் நமக்கு படிப்பே வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வரலாற்று பாட்டு புத்தகங்களை கூட எப்படி எழுதியிருப்பான்னா, தண்டவாளம் போட்டான், அவன் தான் முதல்ல ரயில் கொடுத்தாங்க அப்படின்வான். அவன் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சான், அவன் தான் நமக்கு ஆடை நெய்யறதுக்கே கற்றுக் கொடுத்தான், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு கொஞ்சம் இருக்காங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. மெக்காலே புத்திரர்கள்னு பேர். அவங்களுக்கு பேர் மெக்காலே புத்திரர்கள். பாவம், குருதேவரை நினைக்கும் போது பாருங்க எத்தனை பேர் நினைவுக்கு வராங்க பாருங்க. அவன் இந்த நாடு முழுக்க சுத்தும் போது அவனுக்கு தெரிஞ்சிடுது இந்த நாட்டில் ஏற்கனவே பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு. வீதி தோறும் பள்ளிக்கூடம் இருந்தது. அவன் எந்த அளவுக்குன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு மணி உண்டு. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு மணி வச்சிருக்கவே அப்பவே பள்ளிக்கூடத்துக்கு உண்டு. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டுக்கு வரத்துக்கு, அவன் மெக்காலே வரத்துக்கு முன்னையே சின்ன பள்ளிக்கூடம்னு பேர். நிறைய பள்ளிக்கூடம் இருந்தது, தெரு பள்ளிக்கூடம் இருந்தது. அவன் அங்க போய் சொன்னா, நாம பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. கைகேயி ராமனிடத்துல, அது தசரதனிடத்துல, தன் கணவனிடத்துல 2 வரம் கேட்டா மாதிரி மெக்காலே 2 விஷயம் கேட்டான். கைகேயி கேட்ட 2 வரத்துல தசரதன் சொன்னா, ஒரு வரம் சரி, என்னது, பரதன் நாடாளணும். அது எனக்கு ரொம்ப உடன்பாடு தான். சரி, நீ சொல்லிவிட்ட, உனக்கு வரம் கொடுத்துட்ட. எனக்கு என் ராமன் தான் வரணும், அவன் தான் மூத்தவன், ராமன்னா தான்.
பரதனே ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் சரி. ஆனா ராமன் ஏன் காட்டுக்கு போனோம் அப்படின்னா, அவ பரதன் நாடாடுறதை விட இதுதான் முக்கியம். ராமன் காட்டுக்கு போனாதான் பரதன் நாடாழ்வான். அவ எவ்வளவு கெட்டிக்காரி பாருங்க. ராமன் காடால போனாதான் இவன் நாடாள முடியும்னா. அப்ப 2 வரும். அதே மாதிரி மெக்காலே என்ன பண்ணா, இந்த நாட்டை நாம எப்பவும் அடிமையா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் படிப்பு கொடுக்கணும். இங்க இருக்கிற நாம எல்லாம் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இங்கிலீஷ்ல பேசினா நமக்கு ஒரு பெரிய இது. பல பேர் வீட்லயே மம்மி அப்படின்னா அவங்க ஒரே அந்த அம்மாவுக்கு ஒரே சொர்க்கத்துக்கு போய் வராம இருக்கும். இப்ப மம்மின்னு சொல்றது இல்லை, அட்வான்ஸ்டு லெர்னர்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒன்று இருக்கு. அது பிரிச்சிங்கன்னா மம்மின்னா என்ன அர்த்தம்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பதப்படுத்தப்பட்ட பிணமே ஆஹா அப்படிங்கிறாங்க. டேடின்னா அவருக்கு ஒரே சந்தோஷம், டேடி அப்படின்ற. தாடியோ தாடி இல்லையோ டேடி டேட். இப்போ டேடின்னு சொல்றது டேட்ன்றான். டேட் டாடின்னு ஒன்று சொல்லலை, அவ்வளோதான் டேட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இங்கிலீஷில் பேசினா நமக்கு ஒரு ஆசை. நீங்கள் தனியாக இதுக்காக நீங்கள் ஒரு தாள் எடுத்துக்கிட்டு ஒரு 2 பேர் பேசும்பொழுது எங்கெங்கெல்லாம் 2 பேர் பேசுகிறாங்களோ பக்கத்திலே இருந்து எத்தனை தமிழில் தான் பேசுவாங்க அவங்க, எத்தனை ஆங்கில வார்த்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழே இருக்காது. அதான் இப்போ தமிழின் நிலைமை. அந்த மெக்கால என்ன பண்ணா இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வரணும். அதோடு நிறுத்தலவன் பரதன் நாடாளணும்னு அவர் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, இங்கிலீஷ் எஜுகேஷன் நிறுத்தல. அடுத்தது சொன்னா சம்ஸ்கிருத படிப்பை ஒழிக்கணும்ட்டான். ராமன் காடாளணும், சம்ஸ்கிருதத்தை எடுத்துடணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அதான் பிரச்சனை. இப்ப 200வது ஜெயந்தி அருட்பிரகாச வள்ளலாருடைய 200வது ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம். வள்ளலார் முதல்ல மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தார். முதல் மொழி தமிழ், 2வது மொழி சம்ஸ்கிருதம், 3வது ஆங்கிலம்னு சொன்னார் வள்ளல் பெருமானார். பாருங்க, அதுவே தெரியல நமக்கு. இது 1836 இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்துட்டோம். சரிதானா? அதே 1836 கல்கத்தாவிலே 1855 துவக்கம் பெற்று 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி, நீ காசிக்கு போவானா, எனக்காக இந்த தட்சிணேஸ்வரத்தில் நீ கோவில் கட்டுன்னு அம்பாள் கனவுல வந்தா. யாருடைய கனவுல? ராசமணி அப்படி தேவின்னு ஒரு அம்மா. இன்னைக்கு எப்படி நம்ம அமிர்தானந்தமயி மீனவர் குலத்திலே உலகம் முழுக்க அவங்க விஜயம் செய்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமிர்தா அப்படின்னு சொன்னா அமிர்தானந்தமயி தேவி தான். அதே குலத்துல பிறந்தவங்க ராசமணி. அவங்களுடைய கனவுல காசிக்கு போறாங்க. அவங்க நடுவில் தட்சிணேஸ்வரத்துல தங்குறாங்க. அங்க கோவில் வரல. அப்போ தட்சிணேஸ்வரத்துல தங்கும் பொழுது அம்பாள் கனவுல நீ காசிக்கு போக வேண்டாம், இந்த இடத்துல நீ கோவில் கட்டணும் அப்படி சொன்ன. அது எப்போ? 1855. 8 வருடம் அவங்க ஆரம்பத்திலேருந்தே 1855 ஆரம்பிச்சாங்க. 1858 கோவில் முடிச்சாச்சு. கோவிலுக்கு மட்டும் அந்த கும்பாபிஷேகத்துக்கான செலவு இப்ப நினைச்சு இல்லை, அப்போ 8 லட்சம் ரூபாய். இப்ப கணக்குல எவ்வளவு கோடி கணக்குல போகும், கோடி 1000 கோடிக்கு மேல போகும். 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்க கோவில், அற்புதமான கோவில், பெரிய கோவில். ஆனா கோவில் கட்டின ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கோவிலுக்கு பூசாரி வேணுமே, கும்பாபிஷேகம் நடக்கணுமே. பிரச்சனை, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவங்க மீனவ குலத்துல பிறந்திருக்காங்க, அந்த கோவிலுக்கு எப்படி போறது அப்படின்னு ஒரு பிரச்சனை. இது அப்படியே இருக்கட்டும். 1836 அம்பாள் என்ன செஞ்சாங்க? இந்த மெக்காலே வந்தான் பாருங்க, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அம்பாள் கமார்புக்கூர்ல ஒரு குழந்தை அவதாரம் செய்ய முடிவெடுத்து விட்டார்.
அதே 1836. அதனால நம்ம வாழ்க்கையில எப்ப பிறந்தமோ அதிலேருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அதெல்லாம் இறைவன் ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். சொல்றோம் இல்லையா, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றோம். குழந்தை வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜாக்கிரதை அப்படி சொல்றோம். ஜாக்கிரதைன்னா என்ன அர்த்தம்னா விழிப்போட இருன்னு அர்த்தம். ஜாக்கிரத் விழிப்பு, ஆங்கிலத்தில் அவேர்னஸ். விழிப்போட இருக்கும், ஒரு நிகழ்ச்சியிலும் விழிப்போட இருக்கும். பிரசாதம் வாங்கும் போதும், பிரசாதம் சாப்பிடும் போதும், படிக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும் விழிப்போட இருக்கணும் நாம. அந்த 1836 அவன் வந்தான். அதே 1836 குருதேவர் யாருக்கு நாம இந்த ஜெயந்தி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, 189வது ஜெயந்தி விழா, அவர் பிறந்தார். முதல் குழந்தை பிறந்தது சுதிராம் அவருக்கு. அவருக்கும் ராம்குமார்னு பேர். அவருக்கும் இந்த கதாயின்னு பேர். கதாதரன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 திருநாமங்கள். இவரை எப்படி கூடுவாங்கன்னா கதாயி, கதையை கொண்டவர். கதாதரன் 2 தடவை வருது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில், கதாதரஹா அப்படின்னு விஷ்ணுனுடைய பேர். கயான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த கயாவுக்கு போனா இந்த கதாதரர் தான் இருக்கார். கதாயி அப்படி கூப்பிடுவாங்க. அண்ணனுக்கும் இவருக்குமே வித்தியாசம் எவ்வளோன்னா 30 வருஷம் வித்தியாசம். அண்ணனுக்கும் இவருக்குமே 30 இயர்ஸ் பார்த்துங்க. இப்போ கல்யாணமே மனைவிக்கு வயசு அதிகம், கணவனுக்கு வயசு குறைவு, அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்கும் போல இருக்கு, தெரியல. இப்போ அவருக்கும் அண்ணனுக்கும் இவருக்கும், அண்ணன் பேர் ராம்குமார், இவருக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 30 வயசு வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு பொன் குழந்தை பிறந்தது, காத்தியாயினி. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ ராமேஸ்வரம் வந்திருக்க. யாரு? கதாதரருடைய அப்பா, குருதேவருடைய அப்பா. அதனால அந்த குழந்தைக்கு பேரு ராமேஸ்வர்னு பேர், கதாதரனுக்கு முன்ன. அதுக்கு பிறகு கதாதரர், அதுக்கு பிறகு ஒரு குழந்தை சர்வமங்களான்னு பேர். இந்த கதாயி, அதாவது கதாதரர் பிறந்தாரு, அது 1836. எவ்வளோ இறைவன் எப்படி வேலை செய்யறான் பாருங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம கற்பனையில உலகம் நடக்குது. இறைவனுடைய திட்டப்படி ஒவ்வொன்றும் நடக்கும். நாம இன்னைக்கு இங்க இருக்கோம்னா இறைவன் அதற்காக திட்டமிட்டு இருக்கிறான். ஒரே சமயத்துல உலகத்துல ஒரு ஆண்டுல அம்பாள் நினைவுபடுத்தி, ஒரு இடத்துல ஒரு அசுர சக்தி, இன்னொரு இடத்துல தேவசக்தி. இன்னைக்கு குருதேவரை பத்தி நாம எல்லாம் பேசுறோம்னா அதுக்கு நிறைய பேர் காரணம். அதுல ஒரு பேர் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், நீங்களே சொல்ல முடியுமா பாருங்க. ஒரே ஒரு உத்தி மட்டும் சொல்றேன். இத்தனை தாய்மார்கள் இங்க இருக்கோம், மாணவர்கள் இருக்கோம், பெரியவர்கள் இருக்கோம். குருதேவரை பற்றி இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு ஒரு எழுத்து காரணம். ஒரு எழுத்து ஆள், மா அப்படின்னு பேர். யாராவது சொல்ல முடியுமா? எழுத்து சொல்லணும். மா அப்படின்னா அவர் தான் இன்னைக்கு குருதேவரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தவர். மா யார் சொல்லலாம்? சொன்ன பரிசு. பரிசுன்னு ஒன்று என்ன கிடைக்கும் தெரியலையேங்கிறாங்க ஒரு அம்மா. லலிதா ஜுவல்லரி மார்க்லேருந்து ஒன்றும் கிடைக்காது. ஏதாவது பழம் எனக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொடுப்பா, அவ்வளோதான். எனக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுப்பாங்கன்னு தெரியல. என்ன மாணவர்களே, நாங்கள் கேட்க தான் வந்திருக்கோம், கேள்வியெல்லாம் கேட்காதீங்க வகுப்பறை மாதிரி அப்படின்றீங்களா? யார் சொல்லலாம்? மா. இந்த ஒரு எழுத்து இல்லைன்னா குருதேவரே இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க போனீங்கன்னா த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குன்னா காரணம் அந்த மா தான். யார் அவரு? என்ன அது ஒருத்தருக்கும் தெரியல. அந்த மான்ற எழுத்துக்குரியவர் யார்? மா அப்படின்ற எழுத்துல தான் அவர் எழுதியிருக்கார். 28 வருஷம் எழுதியிருக்கார். ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம், 28 வருஷம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னென்ன சொன்னாரோ இன்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா, அவருடைய கதாமிருதம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, அவர் சொன்ன உபதேசங்கள் கிடைக்குதுன்னா அந்த மாதான் காரணம். அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து
அப்புறம் அந்த பள்ளிக்கூட ஆசிரியராக தன்னுடைய வேலையை அவங்க நிர்வாகத்தில் ஏதோ காரணமாக வெளியில் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கல்லூரிக்கு அவரை இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கார், அவருடைய பேரையும் சொல்றேன், கேசவன்றதுல ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல முடியுமா? கேசவ சந்திர சென். அவர் பேர் என்னது? கேசவ சந்திர சென். மிக முக்கியமான ஆள் அவர். பாப்பா, இந்த கேசவ சந்திர சென் தான் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறார். யாருக்கு? இந்த மாக்கு. இந்த மா என்ற அந்த ஓர் எழுத்து எப்படி துக்ளக்னா சோன்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த மான்ற எழுத்துக்குரிய நபர் இன்னைக்கு எழுதி வச்சுக்கணும். அவருடைய பேரை மகேந்திரநாத குப்தர். ம என்ற அந்த ஒற்றை எழுத்து நபர் யாரு? மகேந்திரநாத. அவர் என்னைக்கு குருதேவரை போய் பார்த்தாரோ அன்றைய தினத்திலிருந்து தன்னுடைய டைரியில எழுதிக்கிட்டே வந்தார். அன்னைக்கு போவார், குருதேவர் பக்தர்களோட என்ன பேசுவார், எழுதுவார், வீட்டுக்கு போவார், சில நாள் அதே சிந்தனை செய்து 8 நாள் கூட ஆகும். அந்த மகேந்திரநாத குப்தர் இல்லைன்னா இன்னைக்கு ராமகிருஷ்ணனுடைய தெரியாது. 1905, 1907, 1911 இப்படி 28 வருஷம் உழைத்து இன்னைக்கு கிடைக்குதுன்னா அவர் முதல்ல எழுத மாட்டேன்னார். அப்புறம் நரேன், மற்ற யோகின், அதுக்கு பிறகு அன்னை சாரதா நல்லா இருக்க எழுதுங்கன்னு சொன்னார். அதுக்கு காரணம் அவர் முதல்ல 1898 2 பிரசுரம் போட்டார். குருதேவர் பேசுற மாதிரியே இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா குருதேவருடைய உபதேசங்களை பார்த்தீங்கன்னா குருதேவரே பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் யாரு? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். யாரு? சத்தமா சொல்லுங்க. குப்தர். அவருக்கு ஒற்றை எழுத்து பேர் என்ன? மா, எம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆங்கிலத்தில். கேசவச்சந்திர சென்னு ஒருத்தர் இருந்தார். பிரம்ம சமாஜ் இருந்தது. அப்போ அந்த பிரம்ம சமாஜில் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை, எல்லாம் அருவ வழிபாடு. இப்போ நமக்கே நம்பிக்கை கிடையாது. ஏதோ கோவிலுக்கு போகிறோமே தவிர சனி பயிற்சி வந்தால் போவோம். வீட்டில் இருக்க சனி பயிரட்டோன்னு போகிறோமோ இன்னும் தெரியல. குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் எங்கு இருக்கிறான்னா இறைவன் எங்கும் இருக்கிறான். அந்த பிரம்ம சமாஜ் சொல்லிட்டு இருந்தது. அந்த பிரம்ம சமாஜத்துல தான் நரேந்திரநாத தத்தரும் இருந்தார். இந்த நம்முடைய கதாதரன் தட்சிணேஸ்வர கோவில்ல முதல்ல வரல, அவருடைய அண்ணன் தான் வந்தார். ராம்குமார் தான் அந்த ராசமணி கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தார். நான் ஊருக்கு போறேன்னார். இல்ல நீங்களே அர்ச்சகரா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கதாதரனையும் நீ இருந்து போரும்பா, கமார் புக்கூர்ல இருந்தது போதும், நீயும் வான்னு சொன்னார். நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், இந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலை செய்யறேன்னார் நம்ம குருதேவர். அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போறேன்னார். வேண்டாம், நீயே வேலை செய்ய, நான் இங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு குருதேவ். எனக்கு சாப்பாடு இங்க ஒத்து வராது, நான் வெளி இடங்கள்ல சாப்பிட்றது இல்லை அப்படின்னார். நீ கூட ஏன் இங்க வேலை செய்யற இந்த கோவில்லன்னு அண்ணனை கேட்ட. அண்ணன் அப்பா ஸ்தானத்தில் இருந்தார். ஏன்னா 30 வயசு வித்தியாசம். அண்ணா சொன்னா தெய்வம், அப்பா இல்லாத போது அண்ணன் தான் அவருக்கு. அப்ப அண்ணன் சொன்னார், சரிப்பா பில்வ இலையில செய்யலாமா வேணாமா, பூ போட்டு பார்ப்போம் இல்லையா நம்ம சுவாமிக்கு முன்னாடி, அப்படி எழுதி போடு, வந்தா நான் வேலை செய்யறேன்னார். போட்ட உடனே காளி முடிவு பண்ணா வேலை செய்யலாம். காளி முடிவு பண்ணதனால இவர் வேலை செய்தார். அதற்கு பிறகு இவரும் பணியாற்றினார். என்னவா? அர்ச்சகர். அந்த ராசமணிக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தார், மருமகன், மதுர் பாபுன்னு பேர், மதுர் நாத் விஸ்வாஸ் அப்படி பேர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குருதேவருடைய வாழ்க்கையில். பள்ளிக்கூடமே போல அவர், நாமெல்லாம் என்னவோ படிக்கிறோமே, அவர் அப்பாவினிடத்திலிருந்து நிறைய படிச்சார். எப்பொழுதுமே முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களே பாக்கியலட்சுமி பார்த்துட்டு இருந்தா கஷ்டம். அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா முடியாது, காவாலால கொண்டு போய் முடிச்சிருவோம் கடைசியில். அதனால பெற்றோர்கள் தான் பாடம் நடத்தணும். அப்பா கிட்டே இருந்து நிறைய விஷயம் கத்துட்டார். அம்மா இருந்தாங்க கூட. அம்மாவை கடைசி வரலும் காப்பாத்தினது இந்த விஸ்வாஸ், இந்த மதுர் பாபு இருக்காரு,
அவரிடத்துல தான் தாய் சந்திரமணியும் இருந்தாங்க. இந்த கதாதரன் இறைவனை உருவத்திலே பார்த்தான், அந்த காளியே வணங்கினான். பவதாரிணின்னா பிறவி கடத்துபவள். எல்லாரும் இவரை பைத்தியம்னு சொன்னான். இவருக்கும் இவர் மனைவிக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்றீங்களா, நீங்க பாருங்க. இன்னைக்கு அன்னை சாரதாவினுடைய நம்ம எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரி இருக்கு. அந்த அம்மாவுக்கு 5 வயசு, 5 வயசு பொண்ணு. இவருக்கு 23 வயசு. எவ்வளவு வித்தியாசம்? 18 வயசு. இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த உடம்பு தான் சுகம்னு நினைக்கணும். இந்த உடம்பு, பரமஹம்சர் சொன்ன 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒன்று, இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது வீடு. இது ஒரு வீடு. இது நிரந்தரமான வீடா? ஏற்கனவே நம்ம பழகின ஆள்லாம் வேலை போட்டாங்க. இருக்காங்களா இப்போ? இல்லை. ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க, யார் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம், யார் யார் இப்போ இல்லை, எழுதிட்டு வரலாம் இல்லையா? சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக போகும், சில பேருக்கு குறைவாக இருக்கும், வயதை பொறுத்து இருக்கு. இது நமக்கு கிடைத்த என்னது? வாகனம், வண்டி. இந்த வண்டியில் போயிட்டே இருக்க முடியுமா? அப்போ உடல் என்பது மாறும், உடல் என்பது மறையும். மாறுமா? மாறும். இப்ப நம்ம முதல்வர் இருக்காங்க, வனிதா மணி சகோதரி இருக்காங்க. அவங்களுடைய பள்ளிக்கூட போட்டோ இருக்குமா இருக்காதா? அவங்க டீச்சரோட உட்கார்ந்துருப்பாங்க, பின்னல் பின்னி ஒரு மை போட்டு, ஏதோ எப்படி இருக்குமோ தெரியாது. இருக்குமா இருக்காதா? 5 வயசு போட்டோ இருக்கும், 10 வயசு போட்டோ இருக்கும், 15 வயசு போட்டோ இருக்கும், 20 வயசு போட்டோ இருக்கும். திருமணமாகறதுக்கு முன்ன மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க, திருமணமாகறதுக்கு பின்ன இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. குழந்தைகள் வந்த பிறகு வயசாகி போச்சு, இனிமேல் கொஞ்ச நாள்ல கருமையா இருக்கு, முடியல. இதுதான் எல்லாருக்கும். உடல் மாறும், உடல் மறையும். இது நிரந்தரமானதில்லை, மாறிக்கிட்டே இருக்கும். நினைத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, கணவன் மனைவி, 18 வயசு வித்தியாசம். அந்த மாமியார் யாரு? ஷியாமசுந்தரின்னு பேர். சாரதாவினுடைய அம்மா பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அந்த அம்மா மாமியார் மருமகனுக்கு சொல்றாங்க, என் பொண்ணுக்கு ஒன்றும் வாழ்க்கையே இல்லை, என் பொண்ணு தாயாக வேண்டியவ இவர் தாயா கும்பிட்டு இருக்காருன்றார். அவள் தாயாகணும், ஆனா அவளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. காரணம், இவர் இறைவனை காளியாகவே தன்னுடைய மனைவியை நினைக்கிறார், பராசக்தியாகவே நினைக்கிறார். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது நம்மால. நம்ம ஒரு பெண்ணை பார்க்கும்போது தாயாக பார்க்கக்கூடிய கண்ணே நமக்கு கொடுக்கல. குருதேவரை ஏன் இன்னைக்கு 189வது ஜெயந்தி? 2 விஷயம், காமமும் இல்லை, காஞ்சனமும் இல்லை. காமத்தின் மீது வெறுப்பு, காஞ்சனத்தின் மீதும் வெறுப்பு. காஞ்சனம்னா பணம். இது 2ம் விலகி இருப்பவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருதேவ். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவும் சாரதா அம்மையாரும் 13 ஆண்டுகள் தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே தொண்டு செய்தார். ஷோடசி பூஜைன்னு ஒன்று உண்டு. மனைவியையே அந்த அம்பாளுடைய ஸ்தானத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணார்? இவரு பூஜை செய்தார். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, பழைய பாட்டு. மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும். குழந்தையா இருக்கணும். அந்த நிலைமை வரல. எப்பொழுதுமே இந்த உடல், உடல் என்பது நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம். உடல் மாறுமா? சத்தமா சொல்லுங்க. மாறாதா? மாறும். வகுப்புல கவனிக்கலன்னா அதான். மறையுமா? அதனால அந்த வயது வித்தியாசத்தை பார்க்கல. இப்ப இருக்கிறவங்க அப்படி இல்லை. குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கல.
அவருடைய முதல் மாணவர், குருதேவருடைய முதல் மாணவர், நம்ம விவேகானந்தர் நினைச்சிட்டு இருக்கோம், முதல்ல வந்தவர் லாட்டு மகராஜ் அத்புதானந்தர். எத்தனை பேர் வந்தாங்க அவருடைய வாழ்க்கையில்? அவர் முதல் விஷயம் சொன்னது, கடவுள் அருவம் என்று சொல்லிவிடாது, உருவத்திலும் இறைவன் இருக்கிறார். காரணம், இறைவன் இல்லாத இடமே இல்லை. இறைவன் இல்லாத நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னங்க இறைவன் இருக்காருன்னு சொல்றீங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கடங்காரன் தான் வரான். இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா யாரும் சுண்டல் வாங்காம போயிட போறோமா? ஏதோ வந்ததே சுண்டல் ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்திருப்போம். பிரசாதம் இருந்தால் தான் நமக்கே ஒரு, எனக்கும் அதான் ஆர்வம், உங்களுக்கும் அதான், எல்லாருக்குமே அதான். அப்போ பரமஹம்சருடைய விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகான உதாரணம் பாருங்க. அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பாட்டு, ராமகிருஷ்ணருடைய உபதேசம், ரெண்டும் எப்படி பொருந்தது பாருங்க. கேசவ சந்திரசன் கேட்கிறார், என்னங்க இறைவன் இருக்காருன்றீங்க, என்னது இறைவன்? இறைவன் அருவமா இல்லை இருக்கார், உருவமா இறைவனை எப்படி காட்டுறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பாட்டோடு முடிச்சிருக்கும், நேரமாயிடுச்சு. விறகில் தீயினன் பாலில் படுனை போல மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான். என்ன அழகான பாட்டு பாருங்க அப்பர் சுவாமி. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லை விறகில் தீயினன், விறகுல தீ இருக்கா? இருக்கு. ஆனா வெளியே தெரியுமா? தெரியாது. அது என்ன பண்ணணும்? விறகுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற தீயை வெளிப்படுத்தணும். பாலில் படுனை போல, பால்ல நெய் எடுங்கன்னா எப்படி எடுக்கிறது? பாலை முதல்ல என்ன செய்யணும்? உரகுத்தணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது தயிர் ஆகும். தயிர்லேருந்து உடனே அங்கே நெய் கிடைச்சிருமா? கிடைக்காது. தயிரை என்ன செய்யணும்? கடையணும். கடைஞ்சா என்ன வரும்? வெண்ணெய் வரும். வெண்ணெய் எப்படின்னா நெய் ஆகுமா? உருக்கணும். அப்போ ஒரு பாலிலே நெய் உள்ள இருக்குப்பா, ஆனா பால்லேருந்து நெய் உடனே வராது. பாலை முதல்ல தயிராக்கணும், தயிரை முதல்ல கடையணும், அதுல வெண்ணெய் வரணும், வெண்ணெயை உருக்கணும், அதுக்கப்புறம் நெய் ஆகும். அதை சொல்றார் அப்பர் சுவாமிகள். பாலில் படுனை போல மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான். நமக்கு ஏன் கிடைக்கலன்னா, நமக்கு உலக ஆசா பாசங்கள் இருந்துட்டே இருக்கு. அதனால அவர் சொல்றார், குருதேவர், கலியுகத்தில் உனக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்றேன், இறைவனுடைய நாமத்தை சொல்லப்பா. இத்தனை நேரம் பாடினோம். பாடுறது எப்படி பாடணும்? உள்ள முருகி பாடணும். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த கூட்டத்தில் கூட நமக்கு வராது, தனியா பாடணும் இல்லையா? தனியா பாடினா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தனியா பேசக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. தனியா அழலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தனியா சிரிக்கக்கூடாது. தனியா அழலாம், தனியா சிரிக்கக்கூடாது. தனியா பாடலாம், தனியா பேசக்கூடாது. அவ பாடணும், உள்ள முருகி பாடணும் இறைவனை. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போக நொட்டேனே. மாணிக்கவாசகருடைய திருவாச்சகம். இப்படி நிறைய படிச்சு விட்டு வந்தார். யாரு? விவேகானந்தர். நரேந்திரநாத தத்தரா இருக்கும்போது ஒண்ணுமே பள்ளிக்கூடத்துக்கு போகாத ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதாதரர் மாத்திட்டார். நரேந்திரன் பிஏ பிரசிடென்சி காலேஜ் லா படிக்கணும். அப்பா இறந்து போயிட்டார். வேலைக்கு போறார். அங்கங்க காலில் செருப்பு இல்லை, வெயில்ல நடக்கிறார். அந்த நரேந்திரனை உனக்காகத்தானே காத்துட்டு இருந்தேன், இவ்வளவு காலதாமதமா வந்துட்டியேங்கிற. இன்னைக்கும் விவேகானந்தர் பேச 1863 பிறந்தார். 1836 பரமஹம்சர். திருப்பி போட்டா 1863. அதோட 30 சேரு. 63ஓட 30 சேர்த்தா 1893. சிகாகோல பேசுற. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நாம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ
அந்த ஆண்டு அந்த நாள் நம்ம நாட்டில் விநாயகர் சதுர்த்தி. 1893 செப்டம்பர் 11. எத்தனை வாக்கியம் பேசினார் நினைக்கிறீங்க? 12 வாக்கியம். விவேகானந்தருடைய முதல் சிகாகோவில் பாராளுமன்றத்தில், சமய பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது எத்தனை வாக்கியம் பேசினார்? அந்த 12 வாக்கியங்கள்ல எத்தனை வார்த்தைகள்? 450. சொல்லுங்க. 480 சொற்கள், 12 வாக்கியங்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1893ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம். அப்படி பேச வைத்தது யார்? விவேகானந்தர் சொல்றார், என் குருநாதர். அவர் பள்ளிக்கூடமே போறார். இன்னைக்கு புத்திசாலியான பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. புத்திசாலி பெற்றோர்கள் எங்க அனுப்ப மாட்டாங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்? பள்ளிக்கூடத்தினால ஒரு பிரயோஜனம், பண்பு வரமாட்டேங்குது. பள்ளிக்கூடத்தில் என்ன வரமாட்டேங்குது? பண்பு. படிப்பின் பயன் என்ன? பண்பு. கடவுள் வாழ்த்துல 2வது குறள்ல சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் என அளபடை போட்டாருங்க. இறைவனை பத்தி நமக்கு ஏதாவது கவலை இருக்கா? அவர் பாட்டு இருக்கார். நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுவேன். எல்லா இறைவனுடைய திரு உருவங்களையும் பார்த்தார். சைத்தன்ய மகாபிரபு குரு அவருக்கு பார்த்தார். எந்த அளவுக்குன்னா குருதேவர், நம்ம வீட்டில எல்லாம் பொம்மை வச்சிருக்கோம் இல்லையா, இறைவனுடைய உருவம், அது உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? புதுசு வாங்க. ரொம்ப சரி, உடைஞ்ச பொருள் வைக்கக்கூடாதுங்க. நினைச்சு பாருங்க, கோவிந்தருடைய விக்கிரகம் ஒன்று இருந்தது. அந்த கோவில்ல வரும்பொழுது இந்த தண்ணி, மழை பெய்த தண்ணி இருந்ததுனால அது கால் வழுக்கி அதை எடுத்துன்னு வந்தவர் விழுந்தார். அந்த விக்கிரகம் கால் உடைஞ்சு போச்சு. கோவிந்த விக்கிரகத்தினுடைய கால் என்னாச்சு? உடைஞ்சு போச்சு. இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் சேர்ந்து, பூசாரிகள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இந்த ராசமணி தானே, அவங்க தானே அந்த அம்மா இந்த கோவில் கட்டினது, அவங்க கிட்ட சொன்னாங்க, உடைஞ்ச விக்கிரகம் வைக்கக்கூடாதுங்க, இதை தூக்கி போட்டு புதுசா இன்னொரு விக்கிரகம் வார்த்து எடுத்துருவோம். மருமகன் இருக்க, மதுர் பாபு, மதுர்நாத் விஸ்வாஸ் இருக்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இருந்தாலும் இந்த கதாதரர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். ஐயங்க அவர் பைத்தியங்க அப்படின்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது, அவரை கேட்டுப்போம் அப்படின்னு. ஏன்னா பரமஹம்சர் பூஜை பண்ணும்போது அப்படியே சமாதியிலே இருப்பார். பல நேரம் அம்பாளே ஆவிர்பவித்துருவாங்க. இப்படிலாம் நினைக்க முடியுதா? நம்ம அந்த குருதேவர் தான் வணங்கின்னு இருக்கோம். குருதேவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும். வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுக்கு யார் காரணம்? மகேந்திரநாத குப்தர். மறக்கக்கூடாது. பாருங்க, பல வருஷமா இருந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, படிக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அந்த அம்மா கிட்ட சொல்ற, நல்லா கவனிச்சுக்கணும். அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது சொல்ற, உங்க மருமகனுக்கு கால் உடைஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு வேற மருமகனை கொண்டு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவான்? புத்தூர் கட்டு, ஏதாவது ஒரு கட்டு போய் மாவு கட்டோ போட்டு காலை சரிப்படுத்தி அப்புறம் கொண்டு வந்துடும். சரிதானே? அதை போல அந்த விக்கிரகமும் அப்படித்தான். அந்த விக்கிரகத்தை போடக்கூடாதுன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க ஊனமுற்றவர்களுக்காக எவ்வளவு சிந்திக்கிறோமே, நம் குருதேவர் பரமஹம்சர் எப்படி சிந்திச்சார் பாருங்க. அந்த கோவிந்த விக்கிரகம் கால் உடைந்த உடனே இதை சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த காலை சரி செய்து தானே அதை நல்லா கட்டி அதை சரிப்படுத்தி, அப்பெல்லாம் ஃபெவிகால் கூட இல்லை, அதை சரிப்படுத்தி. ஏன்னா அவர் சிறிய வயதில் பொம்மை செய்வார், மண்ணை வைத்துக் கொண்டு சிற்பங்கள் செய்வார். இன்னைக்கும் அவர் செய்த சிற்பங்கள் வேலூர் மடத்தில் இருக்கு. என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லா ஆசிரியர்களையும் வேலூர் மடத்துக்கு அழைச்சிட்டு போலாமா? அப்படியே அயோத்தியும் பார்த்துட்டு வரலாம். சரிதானே? இன்னைக்கும் அவர் செய்த சிற்பங்கள் இருக்கு. யார் செஞ்சது? கதாயி. சின்ன வயசுல அவர் செய்த சிற்பங்கள் வேலூர் மடத்துல இருக்கு இன்னைக்கு. அதே போல தட்சிணேஸ்வர ஆலயத்துல அவர் சரி செய்த கோவிந்த விக்கிரகம் இன்னைக்கும் இருக்கு.
உடல் ஊனமுற்றவர்களை பற்றி இன்றைக்கு கவலைப்படுகிறோமே, 1858 60 70 இந்த காலகட்டத்தில் நினைச்சிருக்க. குருதேவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றார், அவருடைய முதல் உபதேசமே என்ன தெரியுமா? எப்படி பாலுக்குள்ள நெய் இருக்கிறது உனக்கு தெரியல, தெரிவதற்கு நீ என்ன பண்ணணும்? அதுக்கான வேலைகளை ஈடுபடணும். பாலை உரக்குத்தணும், அப்புறம் தயிரை கடையணும், அதுக்கப்புறம் வெண்ணெய் வரும், அதுக்கப்புறம் உருகணும். அதே மாதிரி இறைவனை நோக்கி என்னைக்காவது உருகிருக்கியா? அதனாலதான் முதல் விஷயம் ஹிந்து தர்மம் சொல்கிறது, உடல் மாறும் உடல் மறையும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை வராது. அவர் சொல்றார், அதற்காக நீ இறைவனிடத்திலே உறவு வைத்துக் கொள்பா. இறைவனை அன்னையாக, இறைவனை தந்தையாக, இறைவனை சிநேகிதனாக, இறைவனை குருவாக, இறைவனை இப்படி, இதுக்கெல்லாம் பேர் பாவம் என்று பெயர். பாவம், மதுர பாவம், சக்கிய பாவம், புரிஞ்சுதான்? தாஸ்ய பாவம், வாத்சல்ய பாவம். தாஸ்ய பாவம்னா ஆஞ்சநேயர், மதுர பாவம்னா கோபியர்கள் ராதா, சக்கிய பாவம்னா அர்ஜுனன் பாண்டவர்கள், வாத்சல்ய பாவம்னா யசோதை கௌசல்யை. இதெல்லாம் நமக்கு வரணும். இறைவனை அப்படி பார்க்கணும், இறைவனோடு பேசணும். அதுக்கு தான் உருவ வழிபாடு. முதல்ல மனசு நிற்காது. அவர் சொல்றார், எப்படி இரவில் நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது சூரியன் தெரிவதில்லையோ, இருக்கு, ஆனா நமக்கு தெரியுது. காரணம் நட்சத்திரங்கள் தெரியுது. இரவு பகலில் நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா சூரியன் வந்ததுனால தெரியல. இதுதான் முதல் உபதேசமே. அப்ப இறைவன் இருக்கிறான். இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் இறைவனை காண்பதே. ராமகிருஷ்ணா மடத்துல அதுதான் எழுதியிருக்கார் விவேகானந்தர். அதனால ஒரு லட்சிய வாசகம் உண்டு, இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும். அத ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹிதாயச்ச. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹிதாயச்ச. விவேகானந்தர் என்ன இதை கொடுத்தாருன்னா, நீ உன்னை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். உன்னை விடுதலை செய்து கொள்வதற்கு, மோட்சம்னா விடுதலை, நீ விடுதலையை விரும்ப வேண்டும். நீ விரும்பியவன் தான், உனக்கு தெரியல. ஏன் காரணம்னா மனசு அழுக்கா இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா கர்மயோகம், சர்வதி புவ, புரிஞ்சுதா? ஜெகத்ஹிதாயச்ச, உலகத்துக்கு நல்லது செய் அப்படின்னு சொன்னார். நம்முடைய பூஜனீய ராமானந்த புரி சுவாமிகள் வந்திருக்கார். அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேசவச்சந்திர சென்னை பற்றி சொல்லியிருக்கணும், கிரீஷ் சந்திர கோஷ் பற்றி சொல்லியிருக்கணும், சாரதா அம்மையாரை பற்றி சொல்லியிருக்கணும், நிறைய விஷயங்கள், ஹிருதய் பற்றி சொல்லியிருக்கணும், ராக்கால் பற்றி, பிரம்மானந்தரை பற்றி சொல்லியிருக்கணும், லாட்டு மகராஜ் பற்றி சொல்லியிருக்கணும். ஏகப்பட்டது. குருதேவருடைய வாழ்க்கையை ஒரு மணி நேரத்தில் அடக்கிறது இல்லை. ராமாயணம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு இது இருக்குது, முறை இருக்குது. எப்படின்னா 9 நாள் சொல்லணும். எத்தனை நாள் சொல்லணும்? 9 நாள். நவாகம்னு பேர், ராமாயண நவாகம். பாகவதம் சொல்லணும்னா 7 நாள் சொல்லணும். பாகவத சப்தாகம்னு பேர். பாகவதத்தை எத்தனை நாள் சொல்லணும்? குறைந்தபட்சம் 7 நாள் சப்தாகம். பரமஹம்சரை தினசரி படிக்கணும், தினசரி. எனதருமை பெரியோர்களே, நமக்கு கலியுகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் குருதேவர். சரியா அதே 1836ஆம் ஆண்டு அவதரிக்க செய்தால் எத்தனை பேர் இன்னைக்கு ராமகிருஷ்ணா மடத்தினால இன்னைக்கும் நேற்றைய தினம் சொல்றார். யாரு? ஜக்கி வாசுதேவ் சொல்றார். மிக முக்கியமான விஷயம், எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்களோ தெரியல, சிவராத்திரி இன்னைக்கு சொல்றார் அவரு. அதுக்கு முன்ன நடந்த ஒரு கலந்துரையாடல் சொல்றார், நான் முதல்ல கட்டுவது, பல பேர் என்ன சொல்லுவோம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படி சொல்வாங்க. ஒரு கோவிலை கட்டு. கோவில் பாடசாலையாகவும் இருக்கும், வைத்தியசாலையாகவும் இருக்கும். பாடசாலையில் ஏன் நாம படிப்புன்னு எதையோ படிச்சுட்டு இருக்கோம். எதை தெரிந்து கொண்டால் அதுதான் பூரணமாக இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கல. இல்லைன்னா என்ன ஆகும்?
மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் போதும்பா, அதே உப்புமா, அதே பரோட்டா, அதே தோசை, அதே இட்லி, இதே சாப்பிட்டுருப்போம். எவ்வளோ ட்ரம் இட்லி சாப்பிட்ருப்போம் இது வரணும். பிறந்ததுலே எத்தனை ட்ரம் இட்லி, அந்த இட்லிக்கான சட்னி, அந்த இட்லிக்கான சாம்பார் எத்தனை உள்ள போயிருக்கு. பூரி கிழங்கு, உடம்பு மாறும். இப்போ மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, அடுத்த பிறவி கொசுவாக பிறக்கிறோமோ, ஒட்டகமாக பிறக்கிறோமோ, எலியாக பிறக்கிறோமோ. அதனால் இப்போவே எலி கொசுவெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், எப்படி கடிக்கிறது, எலி எப்படி ஓடுறது. ஏன்னா அடுத்த தடவை ஜென்மத்தில் வந்துட்டோம்னா நாமளும் அதே மாதிரி போகணும். அது வராமல் இருக்கணும்னா அம்பாயாம் சரணயுகலம் ஸ்மரணி. தினசரி இரவு படுக்கும்போதாவது அமைதியாக கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். எல்லாரும் அரை செகண்டு கண்ணை மூடி, அரை செகண்டு தான், நான் 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட சொல்லலை. என்ன மனசில் ஓடுறதுன்னு நீங்களே பாருங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம், விட்டடிக்க வேண்டாம். கண்ணை மூடி மூச்சு காற்று மட்டும் போனோம். அதுக்குள்ளே என்னென்னலாம் வந்து போடும். சுண்டல் வருதா, பொங்கல் வருதா, யார் வீட்டில் இருக்கிற அத்தை வராங்களா, யார் யாரெல்லாம் வராங்க, அது அது வந்தால் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணு. மூச்சு காற்று மட்டும் உள்ளே போகிறது வெளியில் போகிறது. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் ஓங்காரம் சொல்வேன், மறுபடியும் இன்னொரு ஓங்காரம் சொல்லும்போது தான் கண்ணை திறக்கணும். முதல் ஓங்காரம் சொல்வேன், ஆரம்பிக்கணும். கடைசியாக முடியும் போது இன்னொரு ஓங்காரம். ஓ ஓ கண்ணை திறந்துக்கணும். இதை மாதிரி தினசரி உங்கள் பூஜை அறையில் இருக்க முடியுமா முடியாத? ஒரு அரை செகண்ட், 1 செகண்ட். அருணகிரிநாதர் சொல்கிறார், சரண கமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஷட கஷட மூட மட்டி அப்படிங்கிறார். தன்னை திட்டிக்கிறார். இப்படி தினசரி இருங்க. உங்கள் படிப்பு நல்லா வரும், வீட்டு பிரச்சனைகள் போகும். எப்போதாரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தஞ்சாவூர்காரன் மாதிரி வெத்தலை சுண்ணாம்பு தருவரா மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை போட்டு, பள்ளிக்கூடத்தில் கிடையாது இல்லை, பிரின்சிபல் மேடம் பள்ளிக்கூடத்தில் உண்டா ஆண்ட்ராய்டு கிடையாது. கொரோனா காலத்தில் வந்தது, இப்போ மறுபடியும் போயிட்டு தான் எடுத்துக்கிட்டீங்க. மறுபடியும் வச்சுட்டு இருக்கானா எனக்கு தெரியுமா தெரியாது. நாடு நல்ல நிலையில் வந்துட்டுருக்கு. அதனால் நமக்கு நல்ல சூழல். சுவாமிஜியை நினைப்போம், அன்னை சாரதாவை நினைப்போம், குருமகராஜை நினைப்போம். பாரத தேசத்தின் வடக்கையும் தெற்கையும் இணைத்தவர் ராமர். ராமர் நடந்தார். துவாரகையிலேருந்து காமரூபம் வெறும் கிருஷ்ணர் நடந்தார். ராமர் வடக்கு தெற்கு, கிருஷ்ணர் கிழக்கு மேற்கு, மேற்கு கிழக்கு. நம்முடைய ராமகிருஷ்ணர் பாரத தேசம் முழுக்க. அவருடைய சீடர் விவேகானந்தர் உலகம் முழுக்க நமக்கு நல்ல நமக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை குருதேவர் கிடைச்சிருக்கார். குருதேவருடைய உபதேசத்தில் தினசரி ஒன்று ராத்திரி படிச்சுட்டு தான் நான் படுத்துப்பேன். யார் யாரெல்லாம் செய்ய முடியும் கை தூப்பாங்க. தினசரி ஒரே ஒரு அமுத மொழி. நிறைய படிக்கணுமா வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடல் ஒரு வரி சொன்ன உடனே திரும்ப சொல்லணும். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், உச்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம்.
எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். நான் என்ன எண்ணறனோ எனக்கே கொடுப்பாராம். அதனால நல்ல எண்ணங்கள் இருக்கணும். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். வள்ளலார் பாடின பாடல் இதோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். சத்குருநாத மகராஜ் கி, சித்தி விநாயக மூர்த்திக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நம பார்வதி பதயே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கங்கா மாதா की, காவிரி மாதா की, தாமிரபரணி மாதா की, வைகை மாதா की, துளசி மாதா की, बिल्व माता की, गो माता की, वेद माता की, जय श्री सीता रामचंद्र मूर्ति की, जय श्री राधा कृष्ण लाल की, पवन सुत हनुमान की, बोलो भारत माता की. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.